ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம விளாகில் என்ன பார்க்க போகணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிராப்பட்டினம் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் வந்து ரிபப்ளிக் டே தான் நடக்க போகுது. ஸோ அதுதான் நம்ம போய் விளாக் எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது குடியரசு தின விழா நமது சங்க வளாகத்தில் இனிதே துவங்குகிறது. முதலாவதாக கிராத் டி உமர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. تولد الليل في النهار وتولد النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاه ويحذركم الله نفسه وإلى الله المصير. قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله ويعلم ما في السماوات وما في الأرض والله على كل شيء قدير. صدق الله العظيم. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற சங்கத்துடைய தலைவர் பேராசிரியர் ஹாஜி எம்.இ. அப்துல் காதர் அவர்களையும், முன்னிலை வகிக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும், கொடியேற்றி சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கின்ற மூனா சேனா முனா குடும்பத்தின் தலைவர் ஹாஜி மூனா சேனா முனா முகமது இப்ராஹிம் அவர்களையும், சிறப்புரையாற்ற இருக்கின்ற மௌலவி முஃப்தி எம்.எஸ். அப்துல் ஹாதி ஆலிம் அவர்களையும், பெரியோர்களையும், உலமா பெருமக்களையும், சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களையும், சங்கத்தின் இரு கண்களாக போற்றப்படுகின்ற சிஸ்வா உறவுகளையும், சிறப்பானதொரு பேரணி நடத்திய மக்தபு மாணவ செல்வங்களையும், அதற்கு ஏற்பாடு செய்த உலமா பெருமக்களையும் மற்றும் அனைத்து மொஹல்லாவாசிகளையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக கொடியேற்றுதல் ஹாஜி மூனா சேனா முனா முகமது இப்ராஹிம் அவர்கள். வருஷம் வந்து சங்கத்தின் தலைவர் வந்து கொடியேற்ற வழக்கம். அதாவது ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேல. ஆனால் இந்த சங்கம் என்பது ஒரு 56 குடும்பங்களின் ஒன்று கூட்டமைப்பு தான். ஆரம்பத்தில் நம்மளுடைய குடும்பங்கள் மொத்தம் 56 குடும்பம் தான். அந்த 56 குடும்பங்கள் இன்றைக்கு வேணா ஒரு 150 விலாசங்களாக மாறி இருக்கு. நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது குடும்பங்கள் வெவ்வேறு நாடுகளில் செட் ஆயிடுச்சு. 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு போனாக்கா தெரியாம போயிடும். ஆகவே இந்த நாங்கள் பொறுப்பேற்ற நாங்கள் பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த குடிமகன் போராளி ஆக்டிவா இருக்கிறவங்க அவங்களை கூப்பிட்டு கொடியேற்ற முடிவு பண்ணிருக்கோம்.
இது நமக்காக, நம்மளுடைய நன்மைக்காக, நம்மளுடைய குடும்பங்களை எடுத்துச் சொல்வதற்காக, குடும்பங்களுக்குள் பிரிவு வருவதற்காக அல்ல, எல்லா குடும்பங்களையும் சங்கத்தோடு இணைப்பதற்காக என்பதை அறிந்து கொள்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புடன் அழைக்கிறேன். அவரை ஏத்தணும், அவங்க ஏத்தணும். இப்ப கட்டுங்க, நீங்க கட்டி விடுங்க. கட்டி விடுங்க. கொஞ்சம் கீழே இறக்கு. ஹைட் கம்மி பண்ணணும். போஸ்ட் ஹைட் கம்மி பண்ணணும். இது வரைக்கும் தான் வைக்கணும். எடுத்து விடுறது இன்னும் கொஞ்சம் அப்போ அப்புறம் பறக்காது. காத்துல பறக்காது. வருடத்திற்கு 2 முறை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னொன்று வந்து குடியரசு தினம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு குடியரசு தினத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து மனிதன், நம்ம இந்திய மக்கள் ஃப்ரீடம் பெற்றாங்க, ஃப்ரீ மனிதர்களாக மாறிட்டாங்க. சப்ஜெக்ட் ஆஃப் த டியூன், அதாவது அரசியுடைய மக்களாக இருந்தவங்க ஃப்ரீடம் பெற்றாங்க. அந்த ஃப்ரீடம் தான் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் ரிப்பப்ளிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரீடத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப், மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் சமம், எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே இதுதான் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனை 1950 ஜனவரி 26 வந்து நிறைவேற்றுறாங்க. அதுதான் அதனுடைய நினைவு தான் நமக்கு இது. அப்போ இதுல மைனாரிட்டிக்காரவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், நமக்கு என்ன நன்மைனா, இதுல முக்கியமானது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ அமெரிக்காவில என்ன சொல்லுவாங்க, லைஃப், லிபர்ட்டி, பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இங்க வந்து ஃப்ரீடம், ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, சோசியலிசம், செக்குலரிசம், இதெல்லாம் வந்து பிரியாம்பிள் நம்ம வச்சிருக்கோம். ஆக மைனாரிட்டி ஆகிய நமக்கு நல்ல தேவையான உரிமைகளை வழங்குவது இந்த நாள். அதுதான் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஆகவே இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து நாங்கள் செக்குலர் கண்ட்ரி, நீங்க செக்குலர் கண்ட்ரி தானே அந்த பிரதமர்கிட்ட கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, இல்ல we are not secular, we are free country. யாராவது உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். அதே மாதிரி இந்த கொடி ஏற்றுதல் வந்து நான் சொன்னேன், இப்போ கொஞ்சம் என்ன சொன்னேன், குடும்பங்கள் 56 குடும்பங்கள், அதில் வந்து ஆக்டிவா இருக்கிறவங்களை நம்ம வந்து பங்கு பெற செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். இது பல விலாசங்களாக பிரிஞ்சிடுச்சு. ஒரே குடும்பம் பல விலாசங்களாக பிரிஞ்சு போச்சு. 3 விலாசம், 4 விலாசம், 5 விலாசம்லாம் பிரிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் நம்ம கணக்கெடுப்போம். இந்த குடும்பங்களை ஒன்று சேர்ப்போம். குடும்பங்களுக்குள்ள போட்டி வரணும்னு அவசியம் இல்லை. என்ன, இந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து இதனுடைய வந்து வெப்சைட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னாக்கா, உலகத்தில் எந்த மூலையில நம்ம மக்கள் இருந்தாலும் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் சம்பந்தம் பண்றதாக இருந்தால் அது நடக்கும், அது நடக்காது, அது ஏற்பாடு ஆகும். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளை நம்ம இப்பவே செஞ்சு முடிக்கணும். அதற்காக தான் இந்த ஏற்பாடு. அப்புறம் இந்த சங்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து 2 தடவை சங்கம் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சங்கம் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். இந்த அகாடமியில வந்து கோச்சிங், அதாவது வந்து வேலை வாய்ப்புக்கான கோச்சிங். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேற, அது வந்து சென்னையில் கோச் பண்றோம். இங்க வந்து வேலை வாய்ப்புக்கான கோச்சிங் எல்லாம் செய்யறது. ஒரு லைப்ரரி உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 மாசத்துல அது சரியாயிடும். அதே மாதிரி வந்து நம்ம மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போய் பார்க்கணும்னு சொன்னா சென்னையில ஒரு 3000 பேர் வர்றாங்க. நம்ம பிள்ளைங்க 3000 பேர் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆணு பெண்ணு ஓரளவுக்கு இளைஞர்கள் அதிகம். ஆனா நமக்கு நம்மளேட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. அவங்களை இணைக்கணும். அவங்களை இணைக்கிறதுக்காக சங்கம் சாப்டர், அதாவது சங்கத்துடைய ஒரு பிரான்ச் மாதிரி, ஒரு கிளை மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி அங்கேயே அந்த அவங்களுக்கு ஆக வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுக்கிறது, அவங்களை இணைத்துக் கொள்வது.
சங்கத்தோடு அவங்களையும் இணைத்துக் கொள்வது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இங்கே வேலை வாய்ப்புக்கான கோச்சிங்கு, அங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி நீட்டு போன்ற எக்ஸாம் கோச்சிங் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்தபடியாக கடைசியாக நான் சொல்ல விரும்புறது, 1500க்கு அப்புறம் நடந்த சுதந்திர போராட்டங்கள்ல, அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளக்காரன் கிடையாது, போனது கிடையாது. முதலாக தமிழகத்திலிருந்து போனவர் வந்து குஞ்சாலி மரைக்காயர். சரித்திராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மரைக்காயர் என்ற சொல்ல தஞ்சை மாவட்டத்துக்கு சொந்தமானது சொல்றாங்க. தஞ்சை மாவட்டம் என்று சொல்லும் போது அந்த காலத்தில் இருந்தது பெரிய பெரிய டவுன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹார்பர் தான். 1900 வந்து பட்டுக்கோட்டையை விட 2 மடங்கு 3 மடங்கு மக்கள் தொகை அதிகமா இருந்திருக்காங்க ராமநாதத்துல. அப்ப அதுக்கு முன்ன 1500 இன்னும் வளமையா இருந்தது. அதனுடைய சரித்திரத்தை தோண்ட நீங்க எடுத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அந்த டயத்துல வந்து அதிராம்பட்டினம், நாகப்பட்டினம் போன்ற ஊர்கள் தான் பெரிய ஊர் தஞ்சாவூர் ஜில்லாவில். அப்ப குஞ்சாலி மரைக்காயர் நம்ம ஊரை சேர்ந்தவரா? நான் பேராசை கொள்ளல, இருக்கலாம் இல்லையா, ஏதாவது தொடர்பு இருக்கலாம் இல்லையா, இல்ல நாகப்பட்டினத்துக்கு தொடர்பு இருக்கலாம் இல்லையா, இல்ல தஞ்சாவூர்ல எங்கேயாவது ஒரு ஊருக்கு தொடர்பு இருக்கலாம் இல்லையா, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இந்த சரித்திர ஆய்வுகளில் மக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆக அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புலித்தேவன் காலத்துல வந்து கான் சாஹிப், அடுத்தது வந்து கட்டபொம்மன் காலத்துல முகமது தம்பி யூசுப் உலப்ப, அப்புறம் மருதுபாண்டியர் காலத்துல முகமது ஹசன், இவர்கள் எல்லாம் தமிழ் முஸ்லிம்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். இந்த விவரங்களை வந்து விவரமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து சில டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கும் போது நமக்கும் இலங்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதான் 1498 வந்து வாஸ்கோட காமா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பிரச்சனை. வெளி ஹை சீஸ்ல வியாபாரம் பண்ண முடியல, சின்ன கடல்களில் போய் நம்ம வியாபாரம் பண்றோம். அப்போ இந்த மலையா தீவு இருப்போம், இந்த பக்கம் வந்து ஸ்ரீலங்கா, இதுக்கெல்லாம் நம்ம பண்ணோம். ஆனா அரபு நாட்டிலிருந்து இஸ்லாத்துக்கு முன்பில் இருந்தே தொடர்பு இருந்திருக்கு. அதாவது நீங்க பாத்துருக்கலாம், ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம், ஈயம்பித்தாமலைக்கு ஏன் பேரிச்சம்பழம் கொடுத்தான்? பண்டமாற்று காலம். அந்த பேரிச்சம்பழம் எங்க இருந்து வந்தது? அது யாரு கொண்டாந்து கொடுத்தது? ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் நம்ம காலத்துல உள்ளது. அந்த காலத்துல உள்ளது ஈயம்பித்தாலை இல்ல, இரும்பு. இங்க இருந்து இரும்பை வாங்கிட்டு போய் அங்க ஆயுதம் செஞ்சார்கள் அரபியர்கள். ஆக தமிழர்களுடைய காலம் 5300 இரும்பு காலம் நமக்கு சொந்தமானது என்று சமீபத்தில் வந்து நம்ம முதல்வர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த இரும்பு வியாபாரத்தில் ஈடுபட்டது நம்ம மக்கள் அதில் கலந்துருக்காங்க. ரத்தத்தை செட் பண்ணாக்கா அரபிகளுடைய ரத்தம் சில பேருக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 5300 வருஷம் சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம தமிழகத்துடைய சரித்திரம். இன்னும் போகும், 11000க்கு போகும் பூம்புகார் சரித்திரம். பூம்புகார் மக்கள்ல ஒரு பிரிவுகள் இங்க வந்து தங்கினதாக கூட சரித்திரம் இருக்கு. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன இருக்குன்னா, சில இன்ஃபர்மேஷன் பப்புவா நியூ கயானா இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிச்சு பாருங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பப்புவா நியூ கயானா. அந்த மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்கும் அதிராமண்டலத்து இந்த மொஹல்லா மக்களுக்கும் இரத்த உறவு இருக்கிறது. இட் இஸ் ப்ரூவ்டு சயின்டிபிக்கலி. நான் ப்ரூஃப் இல்லாம சொல்லல. அப்போ 5000 வருஷத்துக்கு முந்தையது தமிழ் நாகரிகம் என்றால், அந்த தமிழ் நாகரிகம் ஆரம்பத்தில் இருந்து அதிராமண்டலமும் இருக்கிறது. வேற பேர்ல இருக்கலாம், வெவ்வேறு பேர்ல இருக்கலாம், மாறி மாறி வந்திருக்கலாம். ஏன்னா அலையாத்தி காளி வந்து மொரோக்காவில இருந்து இம்போர்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு கிடையாது, இந்த ஏலியா கிடையாது, மொரோக்காவில இருந்து கொண்டு வந்து சொல்றாங்க. ஆனா இப்படி நமது ஊர், நமது மண்ணை செழுமை பெறுவதற்கும் வளமை பெறுவதற்கும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கும் முழுமையாக நமது தமிழ் முஸ்லிம்கள் உதவி இருக்கிறார்கள். அதில் அதிராமட்டினமும் குறிப்பிடத்தக்கது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விளைவுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஹாஜி முனாசிராமனா முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு சங்கத்தில் தலைவர் அவர்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மௌலானா முஃப்தி MS அப்துல் ஹாதி ஆலிம் அவர்களுக்கு சங்கத்துடைய செயலாளர் அவர்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
விருந்தினராக மௌலானா முஃப்தி MS அப்துல் ஹாதி ஆலிம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, நம்முடைய இந்திய திருநாட்டின் குடியரசு தினத்தை நினைவு கூறும் ஒரு நிகழ்விலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். ஒரு சிறப்பான இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஆரம்ப காலத்திலிருந்து 1857 இந்திய சுதந்திரத்திற்காக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருட காலமாக இஸ்லாமியுடைய பங்களிப்பு, குறிப்பாக தேவபந்து உலமாக்களுடைய பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கது. அவர்களுடைய போராட்டத்தின் வரக்கத்தினால்தான் இன்று நாம் சுதந்திர நாட்டில் சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். இவர்கள் தான் சுதந்திர காற்றை மக்களுக்கு மத்தியில் அந்த உணர்வை ஊற்றக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு ஊட்டக்கூடிய அந்த உணர்வை, சுதந்திரத்தை, நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிபணியக்கூடியவர்கள் என்ற உணர்வை ஊட்டக்கூடியவர்கள் உலமாக்கள். அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வேதம் குர்ஆன். ஆகவே குர்ஆனை முதலாவது அழிக்க வேண்டும் என்பதாக இந்திய திருநாட்டிலே லட்சக்கணக்கான குர்ஆன் பிரதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் எரிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான உலமாக்கள் அந்த தெருக்களிலே போகக்கூடிய நெடுஞ்சாலையில், டெல்லி நெடுஞ்சாலையில் உண்டான பெரும் பெரும் மரங்களிலே அவர்கள் தூக்கில் தொங்கவிடப்பட்டார்கள். எதற்காக? இந்த உணர்வை ஊட்டக்கூடிய, சுதந்திர தாகத்தை ஊட்டக்கூடிய இந்த உலமாக்கள் முதலில் இல்லாமல் போக வேண்டும். இவர்களுடைய தொடர்புகள் இந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் இவர்களை அடிமைகளாக நாம் வழிநடத்தலாம் என்பதாக பிரிட்டிஷார் முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை முஸ்லிம்களுக்கு வழங்கினார். முஸ்லிம்கள் தான் மற்ற சமூகத்தினரை ஒன்றுபடுத்தி இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். 100 வருட காலம் உழைப்பு செய்திருக்கின்றார்கள். 100 வருட காலம். அதற்கு பிறகுதான் 1947 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு நமக்கு வெற்றியை வழங்கினார். சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் ஆனால் இந்திய திருநாட்டில் அனைத்து மக்களையும் வழிநடத்துவதற்கான ஒரு இந்திய அரசியல் அமைப்புங்கிற சட்டம் இல்லாமல் இருந்தது. ஒரு நிரந்தர சட்டம் நாட்டிற்கு தேவை என்பதனால் அப்போது இருந்த நாட்டினுடைய முதல்வராக, அதாவது ஆரம்ப முதலமைச்சராக இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த இந்திய சட்டமைப்பு, அரசியல் சட்டமைப்பை நிர்ணயிப்பதற்காக ஒரு குழுவை நியமித்தார்கள். அதில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தலைவராக நியமித்து ஒரு சட்டத்தை நிர்வகிக்க வைத்தார்கள். 2.5 வருட காலங்கள் அதை அவர்கள் ஆய்வு செய்து பல கூட்டங்கள் நடத்தி பல ஆய்வுகளுக்கு பின்னால் அதில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தார்கள். ஹஜ்ரத் அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் எல்லாம் அந்த குழுவில் இருந்தார்கள். அந்த வரக்கத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் சமூக அடிப்படையில் நீதி, நேர்மை, சுதந்திரம், அதே போன்று சகோதரத்துவம், இதை அடிப்படையாக வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. அதை ஏகமானதாக ஏற்றுக்கொண்டு ஜனவரி 1950 அந்த வருடம் ஜனவரி 26ஆம் தேதி இன்றைய நாளில் தான் அது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக அது நினைவு கூறப்பட்டு அது அரசியலமைப்பு சட்டமாக அமலில் வந்தது. அந்த நாளை தான் வருடம் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதை நாம் நினைவு கூறுவதோடு, ஆனால் இன்று அந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த நிலையில் இருக்கிறது? இதை உடைப்பதற்காக, இதை சிதைப்பதற்காக, எப்படி முன்னாள் அடிமைகளாக இந்தியர்கள் வாழ்ந்தார்களோ அதே போன்று இவர்களை அடிமையாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அந்த சட்டங்களை எல்லாம், அந்த சகோதரத்துவத்தையும், அந்த சமத்துவத்தையும், அந்த சுதந்திரத்தையும் அதை நாம் இங்கு நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக மத சுதந்திரம், குறிப்பாக முஸ்லிம்களை குறிவைத்து இங்கு மத சுதந்திரத்தை எடுப்பதற்கான பல்வேறு திட்டங்களை தீட்டி அமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு நாடாக இதை ஆக்க வேண்டும், இஸ்லாம் இல்லாத ஒரு நாடாக ஆக்கி எல்லோரையும் அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்ற பெயரிலே அவர்கள் பல விஷயங்களை, குறிப்பாக குடியுரிமை சட்டத்தை எடுத்துவிட வேண்டும்,
என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சாதித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருந்து விடுவோமே. ஆனால் நாம் சட்டம் படித்தவர்கள் நம்மில் இருக்கிறோம், நல்ல படித்தவர்கள் இருக்கின்றோம். ஆனால் நாட்டில் இந்த குறிப்பான பதவிகளுக்கு, இந்த இடங்களுக்கெல்லாம் நாம் முன் சென்று அந்த இடத்தில் நாம் இருப்போமே. ஆனால் இந்த 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 வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம், இந்த சூழ்ச்சியாளர்களை எல்லாம் நம்மால் முறியடிக்க முடியும். நாம் அதற்கு தயாராகாமல், நாம் படித்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த இடத்திற்கு வருவதற்கு யோசித்துக் கொண்டு நாம் பின்னால் இருந்து கொண்டு பேசுவதன் மூலமாக நாம் வெற்றியடைய முடியாது. நாம் அதற்காக படித்தவர்களை உருவாக்க வேண்டும். அந்த ஸ்தானங்களில் சட்ட போராட்டம் செய்யக்கூடிய சட்ட வல்லுநர்களை நாம் உருவாக்கி அந்தந்த போஸ்டர்களை அவர்களை நாம் உட்கார வைக்காமல் நாம் சாதிக்க முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை நோட்டமிடுகிறார். ஹதீஸிலும் வந்திருக்கிறது, அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய நிய்யத்தும் உங்களுடைய செயல்களும் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய மனோநிலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் அல்லாஹ் ஆட்சியாளர்களை அமைப்பான். இந்த மஜ்லிஸை துவங்கும் பொழுது குர்ஆனின் வசனத்தை ஓதினார் அந்த வாலிபர். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அல்லாஹ்வே இந்த துஆவை ஓதிவாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனாகிய அல்லாஹ்வே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகின்றாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்கள் மீது ஆட்சியை கலற்றி விடுகின்றாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். பியதிகல் கைர், எல்லா நலவுகளும் உன் கரத்திலே இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்து விஷயங்களிலும் ஆற்றல் உள்ளவன் என்ற துஆவோடு இந்த மஜ்லிஸ் துவங்கப்பட்டு அல்லாஹ் இதை ஓதுமாறு நமக்கு ஏவுகின்றார். ஒரு பக்கம் நாம் ஓதுவது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டான தொடர்பை நாம் சீராக்கி கொண்டு, நமக்கு நேர்மையான முறையில், நமக்கு சட்டம் வகுத்து தந்த முறையிலே நாம் நேர்மையாக இந்த விஷயத்தில் களத்தில் இறங்கி நாம் செயல்படுவோமே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றார். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு இன்று பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல், நாம் நமக்கிடையில் நமது நாட்டில் வாழக்கூடிய பிற மத சகோதரர்களை அனுசரித்தவர்களாக, அவர்களோடு முன்னால் எப்படி இருந்தோமோ அதுபோன்று நாம் இணக்கமாக வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து முதலாவது அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், அவர்களும் சொர்க்கம் வர வேண்டும், அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு நாம் அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தவர்களாக இறங்கி சென்று அவர்களுக்கு உபகாரம் செய்வோமையானால் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள். அவர்களும் நிரந்தர வாழ்க்கையில் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நாட்டில் இந்த விஷயத்தை பாதுகாப்பதற்காக இந்த குடியுரிமை சட்டத்தை நமக்கு எது வழங்கி இருக்கின்றதோ, குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம்தான், இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் பாதுகாத்துக் கொள்ள உரிமை இருக்கிறது. அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க உரிமை இருக்கின்றது. அதையெல்லாம் எடுப்பதற்கான முயற்சி செய்து இன்று ஒவ்வொன்றாக முஸ்லிம்களுக்கென்று மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கக்கூடியதான் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக, இராணுவத்துறைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய சொத்து இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்கள். இதெல்லாம் இன்று களத்தில் இறங்கி அவர்கள் ஒவ்வொரு வக்ஃப் சொத்தாக கை வைத்து பறிமுதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அதையெல்லாம் அக்கறையற்றவர்களாக, நம்முடைய வேலை, நம்முடைய காரியம் முடிந்தால் போதும் என்ற தன்னுடைய அதாவது சுயநலத்தோடு வாழ்வோமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமக்கும் இங்கு இருப்பிடம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த விஷயத்தில் நாம் கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறுதி வெற்றியை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்யுங்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹுடைய தீன் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மத சுதந்திரத்தோடு அவன் நிம்மதியாக சாந்தியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் கட்டளை நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் வாக்களிக்கின்றான், யன்சுருக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் உதவியை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. வரக்கூடிய தலைமுறையினர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்கள் நம்முடைய நாட்டின் வரலாற்றை படிக்க வேண்டும். முன்னோர்கள் செய்த தியாகம் என்ன, எப்படி இந்த நாடு நம்மிடம் சுதந்திரம் பெற்று இந்த சட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு நம்மிடம் தரப்பட்டிருக்கிறது என்ற வரலாறுகளை படிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களான இஸ்லாமிய வரலாறுகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இங்கு இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக நமது ஊரிலே அபிமார்கள் வந்திருக்கலாம், பல சஹாபாக்கள் வந்திருக்கலாம், பல நல்லடியார்கள் இருந்திருக்கலாம். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தமிழ்நாட்டில் தான் இறங்கினார்கள் என்று வரலாற்று குறிப்பிருக்கின்றது. அவர்கள் இறக்கப்பட்டது இந்த பூமியில், ஆதம் மலை என்று இலங்கையிலே இருக்கின்றது. அப்பெல்லாம் இந்தியா, இலங்கை ஒன்றாகத்தானே இருந்தது. அவர்கள் இங்கு இறங்கி இங்கெல்லாம் நடமாடியவர்கள் தான்.
அதனால தான் தமிழ்நாட்டிற்கென்று உலக அளவிலே அல்லாஹ் ஒரு தனி மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். குறிப்பாக நமது ஊருக்கென்று ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சமீபத்தில் கூட இது விஷயமாக பல்வேறு விஷயங்கள் பரிமாறப்பட்டது. ஆக இது இந்த இடத்தில் சொல்ல பொருத்தமில்லை என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிய்யத்துகளை ஏற்றுக்கொள்வானாக. நல்ல எண்ணங்களை, நல்ல உதிப்புகளை நம் உள்ளத்தில் அல்லாஹ் போடுவானாக. தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியடித்து அல்லாஹ் தஆலா எல்லா வகையான ஆபத்தில் இருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எங்கெல்லாம் மக்கள் சிரமத்தில் இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ, பல்வேறு சிரமங்கள் சிக்கி இருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிரமத்திலிருந்து வெளியேற்றி சுதந்திர காற்றை அனுபவிக்க செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்தபடியாக கடந்த டிசம்பர் 22ஆம் தேதி சங்கத்தில் நடைபெற்ற வாழ்வியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு தன்னார்வலர்களாக சிறப்பாக பணியாற்றிய காதர் மொஹிதீன் கல்லூரியை சேர்ந்த சகோதரிகள் 7 நபர்களுக்கு அவர்களுடைய சேவையை நன்றியுடன் அங்கீகரித்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதனை ஒருங்கிணைத்த ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் பேராசிரியர் தஸ்லீமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சான்றிதழ்களை கல்லூரியினுடைய முனைவர் ஹாஜா அப்துல் காதர் அவர்கள் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். இதனை சங்கத்துடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக நன்றியுரை ஆற்றுமாறு சங்கத்துடைய பொருளாளர் ஏ ரஃபீக் அஹமத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தலைவர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து கோச்சிங் அகாடமி ஃபார் விராம்பட்டினம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம காதர் மொஹிதீன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து 6ஆவதுலேருந்து பிஎஸ்சி தான் எங்கே படிச்சிருப்பாங்க. ஹஜ்ஜாருக்கு தெரியும். சார் வந்து தலைவர் வந்து இங்கே வந்தால் எனக்கு தெரியும். அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 22 இயர்ஸ் நம்ம காலேஜில் வெயிட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. காலேஜுக்கு கேரியர் கைடன்ஸ் பிளேஸ்மெண்ட் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். பட் மோஸ்ட் ஆஃப் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ ஜாப் போகிறதில்லை, இன்டர்வியூ செலக்ட் ஆக போகிறதில்லை. அதே மாதிரி நம்ம பர்சனலாக அப்போ அட்டன் வச்சுருக்காங்க பிரதர். மோரோவர் ராஜா சொன்ன மாதிரி இந்த கோச்சிங் அகாடமிக் ஐ வில் சப்போர்ட் டெக்னிக்கலி வித் எனி நோ கண்டிஷன். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி 76வது குடியரசு தின விழாவிற்கு கொடியேற்றி சிறப்பு விருந்தினராக வந்த அவர்களுக்கும், தலைமை உரையாற்றிய தலைவர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய முஃப்தி அப்துல் ஹாதி மௌலானா அவர்களுக்கும், பேரணி ஏற்பாடு செய்த ஆலிம் உலமாக்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் சிஸ்வா உறுப்பினர்கள், சங்க நிர்வாகிகள், மொஹல்லா வாசிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக டாக்டர் பெண் அனைவரும் எழுந்து இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத் மராத்தா திராவிட உட்கல வங்கா, விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா, தவ சுப நாமே ஜாஹே தவ சுப ஆசிஷ மாஹே, காஹே தவ ஜய காதா, ஜன ஜன மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.